நான் என்னைய உன்னைய தெளிக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரமலானோட 6வது நாளு. இன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சதே வந்து லேட்டு தான். ஒரு 3:50 கிட்ட தான் வந்து எந்திரிச்சேன். வேகமா போய் பிரஷ் பண்ணிட்டு, ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, 4, 5 கிட்ட ஆயிருச்சு. அதோட வேகமா வந்து காலிஃப்ளவர்லாம் வந்து சுடு தண்ணீல போட்டுட்டு, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு டீ போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு சைடு குழம்பு சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அவசர அவசரமா தான் வந்து அன்னைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து சாப்பிடும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 4:35 இருக்கும். ஏன்னா ரொம்பவே லேட் ஆயிருச்சு. நான் எல்லாமே ரெடி பண்ணி வந்து சாப்பாட வைக்கிறதுக்கே வந்து 4:35 ஆயிருச்சு. அதோட வேகமா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நோம்பே வந்து வச்சு முடிச்சோம். அன்னைக்கு வந்து என்ன சமைச்சிருந்தேன்னா, காலிஃப்ளவர வந்து முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட வந்து எக்கு வேற தனியா வெங்காயம் போட்டு பொரிச்சு கேட்டாங்க. அதையுமே வந்து பொரிச்சுட்டு, வடகம், அப்பளம், அதோட வந்து சாம்பார், அதோட ரைஸ் வந்து வச்சிருந்தேன். எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, டீயுமே பார்த்தீங்கன்னா சுட சுட இருந்துச்சு. வேகமா ஆற வச்சு அதையுமே வந்து குடிச்சு முடிச்சாச்சு. நோம்புமே வந்து வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. என்னங்க காதுல விழுகுதா? இன்னைக்கு அரண்மனைக்கு போவோமா? இதுக்கு நான் 5 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி. நானும் 5 வருஷமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சிவகங்கை அரண்மனைய சுத்தி காமிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ம். நீங்க கூட்டிட்டே போகல. இன்னைக்கு போவோமா? இப்பல்லாம் அரண்மனைக்குள்ள போக முடியாது. சமஸ்தானத்துல சிரமம்டா. யாரு சமஸ்தானத்துல இருக்காங்க? அரண்மனைதான். அரண்மனையில சமஸ்தானம் இருக்காதா? நம்ம போகும்போதே திடீர்னு மெய்க்காப்பாளர்கள்லாம் அரண்மனைக்கு ஆபத்து வந்துச்சுன்னா வந்து வெல்கம்லாம் வைப்பாங்கன்னா என்ன செய்யும்? நீங்க இருக்கீங்களா தடுக்க? நான் உன்னைய தெளிக்க முடியுமா? உங்க பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கிறேன். அது பேர் என்னது? ஒரு ரவுண்டா இருக்குமே. ரவுண்டா ஒண்ணு இருக்கும்ல. என்னையத்தான் ரவுண்டுன்னு சொல்லிட்டியா? ஆஹா! இந்த வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல. கேடயம். அ அந்த கேடயமா உங்கள பயன்படுத்திக்கிறேன். அததான் சொல்றேன். என்னைய நீ ரவுண்டா பயன்படுத்திக்கோ. ஆமா, கொஞ்சம் குண்டா இருந்தா நீ ரவுண்டா பயன்படுத்தி. ஆமா. போமா? ம். பாப்போமா? அப்ப வேற எங்க போவோம்? உங்க ஊர்ல அரண்மனை இருக்கா? எங்க ஊர்ல அரண்மனைலாம் இல்ல. அழகான பூந்தோட்டம் தான் இருக்கு. தொழுக டைம் ஆயிருச்சாம். அதோட நாளைக்கு கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. 5:35 தான் ஆகுது. அதுக்குள்ளயே பாப்பா பாருங்க. எந்திரிச்சுட்டாங்க. ஃபமிமா, சரி வா. சாயா குடிப்போம். முடியா வா. வாங்க சாயா குடிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவ தூக்கிட்டு ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. நானுமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். யாருமே வந்து வெளியில இல்ல. நாங்க கரெக்ட்டா வெளியில வர்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30 வந்து இருக்கும். நாங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து வெளியிலயே வந்தாங்க கோலம் போடலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஆவாரம் பூ. இது வந்து எங்க ஏரியா சைடுல நெறையாவே இருக்கு. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த பூவ வந்து தண்ணீல கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அது மாதிரி இந்த பூவ வந்து நல்லா காய வச்சு, பொடி பண்ணி வச்சு, அதையுமே வந்து ஒரு ஸ்பூன் அந்த பொடிய போட்டுட்டு, அடுத்து சுடு தண்ணி வந்து குடிச்சுக்கிருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடும்போது சுகர் வந்து ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கும். உங்க ஏரியா சைடும் இந்த பூ இருந்துச்சுன்னா, மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பால் பணியாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி தான் வந்து அதுக்கு ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன். ஊற வச்சுக்கிட்டு இருக்கும்போதே தம்பி பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவங்களுக்குமே வந்து எடுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து நான் 1 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, 1 1/2 டம்ளர் வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன். 1:1 ரேஷியோ. 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்தீங்கன்னா, 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்தா தான் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும் இந்த பால் பணியாரத்துக்கு.
அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு ஒரு 11 போல் வந்து வாட்டர் மெலனுமே வந்து கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே வந்து கட் பண்ணி கொடுத்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த தர்பூசணி வந்து கொடுக்குறேன். பாப்பாவுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல போல், சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. தம்பிக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்லா அவங்களே பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அவங்களே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து சின்ன சின்ன வேலை இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து அரைக்கணும். இந்த இதில் வந்து நான் மிக்சியில் தான் வந்து இன்றைக்கி அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைச்சா தான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நெருன்னு இருக்கவே கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா மைய அரைச்சிருக்கணும். லேசாக வந்து நெருன்னு இருந்தாலே இது வந்து டப்பு டப்புன்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இதை நல்லா வந்து அரைச்சி முடிச்சுட்டு அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு, சோடா மாவு வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு ஃபுல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு வேணும்னா வந்து அரைக்கும் போதே வந்து உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் வந்து இருக்கணும். டக்குன்னு வந்து அள்ளி வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து போடுற மாதிரி. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிரும். அதனால் கரெக்டாக வந்து இந்த பதத்தில் வந்து மாவு வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து போடுங்க. பெருசாக போட்டுறாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன உருண்டையாக போடும்போது பாலில் வந்து ஊறும்போது பெருசாக வந்து ஆயிரும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலில் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து போட்டு எடுத்தோம்னா பணியாரம் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆயிரும். பணியாரம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் ஊற வச்சு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் பணியாரமாகவே வந்து கொடுத்துட்டேன். பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெறும் பணியாரம் வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் தான் இருக்கும். இந்த வெறும் பணியாரமாக வந்து சாப்பிடும் போதே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணணும். இந்த தேங்காய் பால் வந்து நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் வந்து 2 பாலாக வந்து எடுத்துக்கோங்க. 2 பாலாக எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, சால்ட்டு, அதோட ஏலக்காய் இதை வந்து பிச்சு போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த பணியாரத்தை வந்து அந்த பாலில் போட்டு ஒரு 1/2 hour to 1 hour கிட்ட வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க. பால் பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் பால் பணியாரம் சாப்பிட்டு ஒரு 5 years இருக்கும். மேரேஜ் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து விருந்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து மார்னிங் டிஃபனாக வந்து பால் பணியாரம், அதோட வந்து இட்லி, தோசை இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து பால் பணியாரம் வந்து சாப்பிட்றேன். டேஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்னோட பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பால் பணியாரமே வந்து கொடுத்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் பணியாரம் வந்து எல்லாத்துக்குமே வந்து எடுத்து கொடுத்தேன். பாப்பாவுக்குமே வந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டேன். தம்பி வந்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சஹருக்கு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு 7:30 கிட்ட வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். கருவாடையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கருவாடு குழம்பையும் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையும் வந்து விளக்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸையுமே வந்து வச்சு விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை தான் வந்து சிம்பிளாக வந்து ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. 8:45 இருக்கும். அப்போ தான் வந்தாங்க. வந்தோடனே அவங்களுக்குமே வந்து சர்பத்தெலாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு. தாளிச்செல்லாம் விட்டு முடிச்சுட்டேன். அன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.